நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக தன்னையே ஒப்படைச்சிக்கிட்டு உழைத்திருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தில் இன்னைக்கு எங்களுடைய மரியாதையை செலுத்தியிருக்கிறோம். இந்த ஜாதி ஓட்டு வங்கி அரசியலை இன்னும் ஒரு 10 வருஷம் தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியல் இன்னும் மோசமாக அதிகமாக நடக்கும். கலாச்சார காவலர்கள் இன்னும் அதிகாரமாக செயல்படுவாங்க. இந்த குரு பூஜை தமிழ்நாட்டில் ஒரு சமுதாயம் மட்டும் நடத்தலை, கிட்டத்தட்ட 10-15 சமுதாயம் இதையும் நடத்துகிறாங்க. அது அவங்களுடைய சமுதாய தலைவரா இல்லை அவங்களுடைய சமுதாய கற்பனை மன்னர்களா, அது எப்படின்னு தெரியல. எல்லாரும் நான் தான் மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு ஒரே கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட சயின்ஸ் சார்லஸ் டார்வின் உடைய தியரி ஆஃப் எவல்யூஷன் பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான நாலேஜ் கவர்மெண்ட் ஸ்ப்ரெட் பண்ணணும். இல்லைன்னா இவனுங்க கூட ஒரு ஜெயிலுக்குள்ளே மாட்டின மாதிரி நம்ம மாட்டிக்கிடுவோம். எப்படியாச்சும் தப்பிச்சு ஏதாச்சும் பண்ணணும். எனக்கு என்னமோ வேறு நாட்டுக்கு நான் போயிடலான்னு நான் பார்க்குறேன். ஜாதி ரீதியான கன்சாலிடேட்டட் ஓட்டு வங்கியை தாவேக்கா உடைக்கும்ட்டு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இதே மாதிரி எவ்வளோ வருஷம்தான் போயிட்டே இருக்குது. இந்த ஜாதி இந்த மதம் ஓட்டு எல்லாமே எப்படி மாறும், எப்போ மாறும்? புதுசாக யாராச்சும் வருவாங்க, அவங்க மாற்றுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணுறானுங்க. ஸோ இது எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரில.